என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். 10 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெறுகிறது என்று சொன்னால் அதில் ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியம் என்பது எந்த மருந்து கடைகளிலும் கிடைக்காது. நான் நோயின்றி வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும், ஏதாவது ஒரு டானிக் இருந்தால் கொடுங்கள், ஏதாவது ஒரு மாத்திரையாக கொடுங்கள், நான் 100 ஆண்டை தாண்ட வேண்டும் என்று மெடிக்கல் ஸ்டோரில் மருந்து இருக்கா, ஊசி இருக்கான்னா கிடையாது. எந்த வைத்தியத்திலும் கிடையாது. அலோபதியிலும் கிடையாது, சித்தாவில் கிடையாது, ஆயுர்வேதம் கிடையாது, யூனானிலையும் கிடையாது. ஆனால் சித்தா, ஆயுர்வேத, யூனானியில் யோகாசனம் இருக்குது, பாடத்திட்டத்தில் இருக்குது. ஆனால் அந்த டாக்டர்கள் செய்வதில்லை. மருந்து மாத்திரை கொடுக்கறதிலே அவர்கள் ரொம்ப விருப்பமாக இருக்கிறார்களே தவிர கிடையாது. சித்த வைத்தியர்கள் தான், சித்தார்கள் தான் இந்த யோகாசனத்தை கண்டுபிடித்தார்கள். அவர்கள் தான் மருத்துவத்தையும் கண்டுபிடித்தார்கள், மருந்துகளை கண்டுபிடித்தார்கள், லேகியங்கள், பஸ்பங்களை கண்டுபிடித்தார்கள். அத்துடன் ஏன் யோகாசனத்தையும் சொல்கிறார்கள்? யோகாசனமும் செய்தால் மருந்து சரியாக வேலை செய்யும், சீக்கிரமாக வேலை செய்யும். ஆனால் அவர்கள் யாரும் யோகாசனத்தையோ மூச்சு பயிற்சியோ, சில டாக்டர்கள் மருந்து மாத்திரைகளை சொல்வார்கள், உணவு முறைகளை கூட சொல்லுவதில்லை. உணவு முறையிலேயே உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதுதான் இயற்கை வைத்தியம், யோக வைத்தியம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு ஷாலினி வந்திருக்கிறார்கள். இவர்கள் எங்கள் பயிற்சியாளர் வெகு காலமாக பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். வயது 10, 6வது வகுப்பு படிக்கிறார்கள். இங்கே அண்ணா நகரிலிருந்து தான் எங்களுடைய பயிற்சியாலைக்கு வருகிறார்கள். பெற்றோர்கள் காலையில் கொண்டு விட்டுட்டு இருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. குழந்தை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நினைவாற்றலோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் கூட்டி வருகிறார்கள். இதை பார்த்து பின்பாவது எல்லா பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை யோகாசன பயிற்சியாலைக்கு கூட்டி சென்று பயிற்சி வைத்து அவர்களை ஆரோக்கியமாக, நினைவாற்றல் பெற்றவர்களாக, நல்ல குடிவனாக மாற்ற வேண்டும். நீங்கள் மாணவர்களுக்கு தேவையான, குழந்தைகளுக்கு தேவையான ஒரு அற்புதமான அர்த்த சிரசாசனத்தை சாலினி செய்யப்போகிறது. இப்போ பார்க்க வேண்டும். பத்மாசனத்தை கலைத்துவிட்டு, என் அருமைச்சோடரே, நீங்கள் சாலினியை செய்யுங்கள். சாலினி, நீங்கள் அர்த்த சிரசாசனத்தை ஒற்றைக்கால் தூக்கிய அர்த்த சிரசாசனம், முதல்ல அர்த்த சிரசாசனம் செய்ய கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் வலது காலை தூக்கணும். தூக்கி இதை செய்வதற்கு வயோதிகர்கள் கூட பிரச்சனை இருக்காது. இந்த ஆசனத்துடைய பார்த்தா லகுவான ஆசனம், இதனுடைய பலன்களோ மிக மிக அதிகம். வயது ஆக ஆக இந்த பிளட் சர்க்குலேஷன் மேல் பகுதிக்கு போகிறது குறைஞ்சிருது, ஹார்ட் வீக் ஆயிடுது வயசு ஆக ஆக. இதை கொடுத்தால் ஹார்ட் ஸ்ட்ரென்த் ஆகி தலைக்கு அதிகப்படியான சர்க்குலேஷன் கிடையாது. புலன் உறுப்புகளில் நிறைய இங்கே முக்கியமான உறுப்பு கீழே இறக்கு, கண், மூக்கு, காது, வாய், மூளை, புலன் உறுப்புகளே இங்கே தான் இருக்குது, கழுத்துக்கு மேலே. அதை ஸ்டிமுலேட் பண்ண, சரியாக வேலை செய்ய நம்ம ஒன்றும் செய்யதில்லை. காலை இறக்கு, உட்காரு, எழுந்து உட்காந்து மூச்செடு. அதுக்கு சர்க்குலேஷன் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன வழி பண்ணியிருக்கோம்? ஒன்றும் கிடையாது. காது, மூக்கு, வாய், மூளை, இருதயம், நுரையீரல் அத்தனையும் சரியாக வேலை செய்யும். நல்ல நினைவாற்றல் கிடைக்கும், திடமான மனசு ஏற்படும். சிரசாசனத்துக்கு ஆரம்ப கட்டம் இது. அடுத்த கால செய்ய, அடுத்த கால தூக்கணும். வை, ஆரம்ப கட்டில் தலையில் வேணால் ஒரு தலையணையை வச்சுக்கிடுங்க, அல்லது ஒரு மேட் வச்சுக்கிடுங்க. தூக்கு, அடுத்த கால். கஷ்டமே கிடையாது. இல்லை, யாராவது ஒரு ஆளை தூக்கி கொஞ்ச நேரம் நிப்பாட்டி தலைக்கு அதிகப்படியான இரத்த ஓட்டத்தை நம்ம ஏற்பாடு செய்யலாம். தலைக்கு என்னத்தை கொண்டு போய் வச்சு நம்ம இரத்த ஓட்டத்தை ஏற்பாடு முடியும்? என்ன மாத்திரையை சாப்பிட்டா தலைக்கு பிளட் போகும்? போகாது. இது ஒன்று தான் போகும். 1 மாதம் இதில் நிறைய இருந்த உடனே சிவரில் போய் ஒரு ஆள் காலை தூக்கி விட்டு எந்த வயசுலேயும் சிரசாசனம் பண்ணலாம். டாக்டர் சொல்ல கேட்காதீங்க, வயசாகிட்டுனா சிரசாசனம் பண்ணக்கூடாதுமாங்க. வயசானா தான் சிரசாசனம் பண்ணணும். வயசு ஆகத்தானே மேலே பிளட் போக மாட்டேங்கு, கண்ணு போயிடுது, பேச்சு போயிடுது, தலை நிறச்சிடுது.
அப்போ அவங்கள எப்படி வயோதிகர்களை நம்ம ஆரோக்கியமாக இருக்க வைக்கிறது? சிரசாசனம் பண்ணணும் எந்த வயசுலேயும். எனக்கு 86 வயசாகுது, நான் தினம் 2 வேளையும் 500 எண்ணிக்கை சிரசாசனம் செய்வேன். அதனால தான் என்னால் சரியாக பேச முடியுது, என்னுடைய வேலைகளை ஒழுங்காக கவனிக்க முடியுது. 100 ஆண்டை நான் தாண்டுவேன் என்று என்னால் சொல்ல முடியும். தாண்டலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. நம்ம ஆயுள் நம்ம கையில். ஆசன பிராணாயாமம் செய்து உணவு முறையில் இருந்தால் நம்ம ஆயுள் நம்ம கையில். அதுக்கு போய் வேறு யார்ட்டையும் போய் நம்ம நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள், உட்காருங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். திருவள்ளுவர் சொல்வார், மனோதிடம் முக்கியம். மனோதிடம் பெற்றவர்கள் குறைவாகவும் மனோதிடம் இல்லாதவர்கள் அதிகமாகவும் இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். காரியங்களை ஆற்ற வேண்டும் என்ற மனோதிடம் வேண்டும் அல்லவா, அது சில வைராக்கியம் வேண்டும் அல்லவா, அது ஒரு சிலர் பேற்று தான் இருக்குது, அநேக பேற்று அது இல்லை. அதனால் அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற முடியல, பொருளாதாரத்தில் முன்னேற முடியல அப்படி என்று சொல்கிறார்கள். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை வயது வித்தியாசம் இல்லாமல் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு என்றும் இளமையாக ஆரோக்கியமாக நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.